ஆவணங்களின் அடிப்படையிலேயே பாமக தலைவராக அன்புமணியை அங்கீகரித்ததாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. ராமதாசுக்கு பின்னடைவை இது ஏற்படுத்தியுள்ளது. பாமகவில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நிலவும் அதிகார மோதலுக்கு மத்தியில் பாமக தலைவராக அன்புமணியை அங்கீகரித்து மாம்பழ சின்னத்தை அவர் தரப்புக்கு ஒதுக்கி தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியது. இதனால் அதிருப்திக்குள்ளான ராமதாஸ் தேர்தல் ஆணையத்தின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடினார். இந்த மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியான பாமகவின் தலைவர் அன்புமணி என கூறுவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என உத்தரவிட்டது. இது ராமதாஸ் தரப்புக்கு சாதகமாக அமைந்ததாக கருதப்பட்ட நிலையில் அந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்தது. இந்த மனு டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி மினி புஷ்கர்னா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் பாமக விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களில் 2026ஆம் ஆண்டு வரை அன்புமணியின் பதவிக்காலம் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் அதன் அடிப்படையிலேயே அன்புமணிக்கு கடிதம் அனுப்பப்பட்டதாகவும் வாதிடப்பட்டது. மேலும் முந்தைய உத்தரவில் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளின் உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க அதிகாரம் இல்லை என நீதிமன்றம் கூறியதை சுட்டிக்காட்டப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி மினி புஷ்கர்னா, அந்த விவகாரத்தில் நீதிமன்றத்திடம் இருந்து என்ன நிவாரணத்தை எதிர்பார்க்கிறீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என கேள்வி எழுப்பினார். அதற்கு தேர்தல் ஆணையம் தரப்பில் தங்களுக்கு முன்பு சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் முடிவெடுக்க அதிகாரம் உள்ளதாகவும், மேலும் பாமகவில் உட்கட்சி பிரச்சனை ஏற்படுவதற்கு முன்பே தங்களுக்கு ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதால் அன்புமணி தரப்பு கொடுத்த ஆவணத்தின் அடிப்படையில் கடிதம் அனுப்பப்பட்டதாகவும் முறையிடப்பட்டது. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி மினி புஷ்கர்னா தேர்தல் ஆணையத்தின் வாதங்களை பதிவு செய்வதாக தெரிவித்தார். மேலும் பாமக விவகாரத்தில் கருத்து கூற விரும்பவில்லை என தெரிவித்த நீதிபதி சட்டத்தின் அடிப்படையிலேயே தேர்தல் ஆணையம் மற்றும் பாமக வழக்கறிஞர் தரப்பில் முன்வைத்த வாதங்களை மட்டும் பதிவு செய்வதாக கூறி வழக்கை முடித்து வைத்தார்.